நண்பா என் தந்தையோ உக்ரசேனனுக்கும் கைகாசி அமலுக்கும் நான் மகனாய் பிறந்து நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? எங்கே இருக்கிறீங்க நண்பா? ஆசை அன்போடு சீரும் சிறப்போடு நான் என் தாய்க்கு மகனாய் பிறந்து நண்பா ராஜாமி உங்களுக்கெல்லாம் ஏறி வேலை இல்ல அதனாலதான் நான் எங்க வருதுன்னா ஏறி வேலையிலே முடிஞ்சு நண்பா. அப்படி நான் மகனாய் பிறந்து ஆசை அன்போடு சீரும் சிறப்போடு நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? என்னுடைய சாம்ராஜ்யம் என்ன நண்பா? நான் சீரும் சிறப்போடு நான் ஆண்டு வரக்கூடிய அம்மா உனக்கென்று ஏதேனும் நாடு இருக்கா? எனக்குன்னு நாடு இருக்கு சாமி. ஆரம்பத்து நாட்டுக்கு நான் திக்கத்த ராஜா. உன் பெயர்? நான் திக்கத்த ராஜா. சரி சரி. எங்க நாட்டுல அரிசி இருக்குது. என்னடா? காமாடி செவருதான். ஆனா மண்டபம் இருக்குது, தண்ணி பைப் இருக்குது, எல்லா வசதி இருக்கு சாமி. அப்படி என்னடா நாடு? அப்படியாப்பட்ட நாடா? சுடுகாடு. அங்கேயே போ. வேணா விடு. நண்பா உலகம் 56 தேசம் இருக்கட்டும். எப்படி உலகமா 86 நாடு. அவடி முழுவதும் 56 தேசம். 56 தேசத்திலே அழகும் பேரும் பெருமையும் வாய்ந்த என்னுடைய நகரம் என் நகரம். நகரம் என்ன நகரம்? நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? எங்கே வாழ்ந்து வரீங்க? நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் என்ன? சாம்ராஜ்யம் என்ன? நண்பா மகாராஜா நான் என் நகரிலே வாழ்ந்து வருகிறேன் தெரியுமா? என் நகரம்? என் நகரிலே என்னுடைய பெயரை கேட்டால் எங்கள் நாட்டிலே பேரும் புகழும் பெருமையும் எப்படி தெரியுமா? எப்படி சாமி? நான் ஆண்டு வரக்கூடிய நாடு நான் ஆண்டு வரக்கூடிய நாடு அயோத்தி மாநகரை ஆண்டு வரக்கூடிய என் பெயரால் தசரத மன்னன்
அப்படி இந்த தசரத மன்னன் கொடகிரி அயோத்தி நகர்ல வாழ்ந்து வரீங்க. இந்த கொடகிரி அயோத்தி நகரை ஆண்டு வரக்கூடிய இந்த தசரத மன்னன் என் நாட்டிலே நான் சீரும் சிறப்போடு அறநெறி கண்ணிய கட்டுப்பாட்டோடு சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்தாலும் என்பா இந்நாட்டிலே நான் குறையுமே இல்லாமல் நான் யாரை மனமுடித்து இந்த அயோத்தி மாநகரை ஆள்வதற்காக நான் மலையிட்டு என் மனைவியா யாருங்க சுவாமி? நான் எத்தனை மனைவிகளை திருமணம் செய்தேன்? எத்தனை மனைவி திருமணத்தை செய்தீங்க நண்பா?
நண்பா கேகய நாட்டை ஆண்டு வரக்கூடிய கேகய ராஜனுக்கும் கேகய ராணிக்கும் பிறந்த என் தேவியோ ஆசை என்போடு மாலையிட்ட என் தேவி என் தேவியோ கோசலை. ஓஹோ, நீங்கள் திருமணம் செய்த தேவியோ கோசலை? ஆமா. ஒரு பண்டாட்டியா இன்னும் 2 முனுக்குதுங்களா நண்பா? எனக்கோ மனைவிமார் 3 பேர். கோசலை, கைகை, சுமிந்திரை. கோசலை, கைகை, சுமிந்திரை. சுமிந்திரை சுமிந்திரை என்று சொல்லக்கூடிய 3 மனைவிகளை திருமணம் செய்து நண்பா அப்படி நான் 3 மனைவிகளை திருமணம் செய்ய காரணம் என்ன? ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனாக இருந்தால் ஒரு மனைவிக்கு ஏதாவது ஒரு நாட்டை ஆள்வதற்காக ஒரு ராணியை கல்யாணம் செய்யலாம். ஆனா நான் 3 மனைவிகளை திருமணம் செய்ய காரணம் என்ன? என்ன சாமி? என்ன சாமி? நண்பா அப்படி நான் 3 மனைவிகளை திருமணம் செய்ய காரணம் என்ன? நான் ஏன் 3 மனைவிகளை திருமணம் செய்ய வேண்டும்? நண்பா ஐயோ நண்பா கோசலை என்ற பெண்ணை நான் திருமணம் செய்து திருமணத்தை செய்வதே 20 இல்லற வாழ்க்கையிலே சுகபோஜத்திலே ஈடுபட்டு
நீண்ட நாட்களாக என் நாட்டை ஆளுக்கு எனக்கு ஒரு மைதான் கூட இல்லையடா. கையொத்தி மாநகரை ஆண்டு வரக்கூடிய ஒரு மன்னன் தசரத மன்னனாக நான் வாழ்ந்து என்ன புண்ணியம், எனக்கு பிறகு என் நாட்டை ஆழ்வதற்கு ஒரு ஆண்மகன் வேண்டும். மகன் இல்லையே, சூரிய குலத்திலே பிறந்து ஒரு ஆண் பிள்ளை கூட இல்லாமல் போய்விட்டாலே என்று என்னை நிந்திக்கிறார். நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு ஒரு மகன் இல்லையே என்று நாட்டிலே உள்ள மக்கள் எல்லாம் என்னை இழிவாக பேச தொடங்கினார். என்ன செய்வேன்? எனக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு எனக்கு ஒரு மகன் வேண்டும் அல்லவா? அதற்காக வேண்டி என்ன செய்தேன்? கோசலையை விட்டேன், கைகையை திருமணம் செய்தேன். கைகை தான் திருமணம் செய்தேனே, கைகைக்காவது ஒரு குழந்தை இருக்க கூடாதா? கைகைக்கும் இல்ல, கடைசியாய் தங்கையாய் விளங்கக்கூடிய சுமிந்திரையை நான் திருமணம் செய்தேன். அந்த சுமிந்திரையாவுக்காவது ஒரு குழந்தை இருக்க கூடாதா? நான் மட்டும் என்னடா பாவம் செய்தேன்? மூன்று மனைவிமார்களை திருமணம் செய்து எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லாமல் போனது. நான் என்ன செய்வேன்? இது நாள் வரைக்கும் என் நாட்டிலே இதுவரைக்கும் யாருக்குமே நான் எந்த தவறும் செய்யவில்லை, இடரும் செய்யல. அப்பேற்பட்ட நீதி நெறி அறநெறி கட்டிய கட்டுப்பாடு அரசாட்சி செய்யக்கூடிய மன்னனுக்கு எனக்காக ஒரு மைந்தன் இல்ல. என்ன செய்வேன்? மூன்று மனைவிகளோடு நான் இந்த அயோத்தி மாநகரிலே வாழ்ந்தாலும் எனக்கு பிறகு என் நாட்டை ஆள வேண்டும் அல்லவா? எனக்காவது ஒரு பிள்ளை வேண்டும் அல்ல? நான் மட்டும் என்ன பாவம் செய்தேன்? உலகத்திலே யானை முதல் எறும்புக்களை 84 லட்சம் ஜீவ வேதங்கள் எப்படி? ஆமா, யானை முதல் எறும்புக்களை 84 லட்சம் ஜீவ வேதங்களையும் கருமே உருவாகி உருவே விண்டமாகி விண்டமே ஜடினம் ஜடினம் என்று சொல்லக்கூடிய ஒரு விண்டம் பிடிக்கக்கூடிய பிரம்மன் யார்? பிரம்மதேவன். காத்தல் அளித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய முச்சுடரில் ஒருவராய் விளங்கக்கூடியவர் படைக்கும் கடவுள், கடவுள் பிரம்மதேவன். ஆமா, ஏன் அந்த பிரம்மன் மட்டும் எனக்காக ஏன் ஒரு குழந்தையை கூட கொடுக்கவில்லை? கொடுக்கல. அதனால் கருவை உருவாக்கக்கூடிய இந்த பிரம்மனை நோக்கி நான் கடூரமான தவம் செய்ய போகணும். அவரிடத்திலே சென்று தவங்களை, அதாவது தவத்தை செய்து அவரிடத்திலே நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்காக வேண்டி எனக்கு புத்திரபாக்கியம் இல்லை, காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்றாவது நான் பிரம்மனை சந்திக்க போகணும். அப்படி பிரம்மனை கோரி தவம் செய்ய செல்வதா இருந்தாலும் அந்த புறத்திலே என் மனைவி இருப்பா. அதி சீக்கிரமாக கோசலை, கைகை, சுமித்திரை என்று சொல்லக்கூடிய மூன்று மனைவிகளையும் அழைத்து அவரிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லிய பிறகு நான் அப்படியே சத்தியலோகத்தை தேடினால் அந்த பிரம்மனை சந்திக்க செல்வதா இருந்தாலும் நான் அவரிடத்திலே சொன்னால்தான் இருக்கக்கூடிய அரண்மனை எல்லாம் சுத்தம் செய்து அவர்கள் செய்யக்கூடிய வழிவந்தனைகளை செய்வார். அவங்களும் தவறு இருப்பாங்க, நாம நினைக்கிறது நிறைவேறும். அதனால மனைவி ஆகிய கோசலை எந்த புறத்துல இருப்பா, அது சீக்கிரம் அழைத்து வா. சரி சார்.